ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டைமை நம்ம எப்படி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹவர்ஸ் இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு, தென் ஏஎம் ஆர்பிஎம். ஸோ இது என்னன்னா ஆக்சுவலாக வந்து ரயில்வே டைம் கிடையாது, நார்மல் டைம் 12 ஹவர்ஸ் டைம் தான். ஸோ இந்த டைமை நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது, அதே வந்து லோட் ஆகிட்டே இருக்கு வித்தவுட் பேஜ் ரீலோடிங். சரியா? ஸோ பேஜ் ரீலோட் ஆகாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஏஆர்னா வேரியன்ட் டிக்ளரேஷன்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு செட் இன்டர்வல் ஆஃப். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகும்போதே உங்களுக்கு இந்த மை டைமர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ டைம் ஒரு வாட்டி கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது 1000 போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 1000 மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ் இது கால் ஆகும். எது கால் ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டி ஈக்குவல் டு நியூ டேட் ஆஃப். அப்போ டேட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் டி நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதுல நீங்க டி அப்படின்னு போட்டீங்கன்னா சரியா, ஆக்சுவலா இந்த லைன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, எனக்கு என்னோட கரஸ்பாண்டிங் ஐடியில எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணும். இது ஐடினா என்னது, நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, பி ஐடி ஈக்குவல் டு டெமோ. ஸோ இந்த பிளேஸ்ல, அதாவது இந்த பிளேஸ்ல என்ன இருக்கு இல்லையா, ஸோ இந்த பி டேக்குக்குள்ள இந்த டெமோ டேக்குக்குள்ள எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக தான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அந்த ஐடியை நான் எடுக்கிறேன். எந்த ஐடியை? டெமோன்னு சொல்லக்கூடிய ஐடியா எடுக்கிறேன். அதுக்குள்ள இன்னர் HTML, அதுக்குள்ள இன்னர் HTML என்னது, இந்த பிளேஸ்ல என்னோட HTML இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுல என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்க. இதுல டி டாட் டு லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் ஆஃப். அந்த ஃபங்க்ஷன் நான் கொடுக்கும்போது என்னன்னா லோக்கல் டைம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் ஆஃப். லோக்கல் டைம் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ 5 o'clock 9 minutes 29 seconds தென் AM RPM, ஸோ PM. ஓகேவா? ஸோ இது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதே இடத்துல நான் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுல வந்து மினிட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் எல்லாமே எனக்கு GMT வேல்யூ எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண்டே ஜூலை 12 2021 எல்லாமே எனக்கு GMT வேல்யூ இன்க்ளூடிங் என்ன டைம் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எனக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையான விஷயத்த மட்டும் நான் வந்து கெட் பண்ணி யூஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டு லோக்கல் டைம் ஸ்ட்ரிங். ஸோ இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அந்த ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ் இது மட்டும் பிளஸ் அது AM ஆர் PM இது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத என்ன கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா டவுட்ஸ் வந்து என்ன கேளுங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.